ஒரு காட்டுல ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த ஃபேமிலி ஒரு மாதிரியான காட்டுவாசிகள்லாம் அவங்க இது வரைக்கும் இந்த உலகத்துல பயன்படுத்தக்கூடிய எந்த வித பொருளையும் பார்த்ததில்ல. இன்ஃபேக்ட் அவங்க கண்ணாடியை கூட இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஒரு நாள் அந்த காட்டுவாசி ஆளு காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கண்ணாடி துண்டை கீழே பாத்துறான். அந்த கண்ணாடி துண்டை எடுத்து பாக்குறான். அந்த கண்ணாடி துண்டுல அவனுடைய முகத்தை பாக்குறான். அவனுடைய முகத்தை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி ஒருவேளை இதுல தெரியுறது எங்க அப்பாவா இருக்குமோன்ட்டு அந்த கண்ணாடி துண்டை வீட்டுல எடுத்துட்டு போய் வச்சு டெய்லி அந்த கண்ணாடி துண்டு கூட பேசுறான். இவன் அந்த கண்ணாடி துண்டு கூட பேசுறத பார்த்து அவன் பொண்டாட்டி ஒரு நாள் அந்த காட்டுவாசி வீட்டை விட்டு போன உடனே அவ பொண்டாட்டி இப்ப இந்த கண்ணாடி துண்டை எடுத்து பாக்குறான். கண்ணாடி துண்டை பார்த்து ஷாக் ஆகி நம்ம புருஷன் வர வர இப்ப இந்த பொம்பளை கிட்ட தான் பேசிட்டு இருக்கானு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். அழுதுகிட்டே கோவத்துல தன்னுடைய மாமியார் கிட்ட போய் பாருங்க உங்க பையன் வர வர இந்த பொம்பளை கூட தான் பேசிட்டு இருக்கான், இந்த கண்ணாடியை பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய மாமியார் கிட்ட கண்ணாடியை கொடுக்கறான். தன்னுடைய மாமியார் அந்த கண்ணாடியை வாங்கி பார்த்து விடுறி கிளவையா இருக்கா, சீக்கிரம் செத்து போயிருவா, கவலைப்படாத அப்படிங்கிறா. So guys, the moral of the story is பிரச்சனையா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி நமக்கு ஃபீல் ஆகுறது தான் மத்தவங்களுக்கு ஃபீல் ஆகும்னு சொல்லி நினைக்கிறது ஒரு தப்பான விஷயம். சோ எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறத விட அது மத்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஃபீலை கொடுக்குதுங்கிறத கவனத்துல வச்சுக்கோங்க.